ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப தளபதி ஜெயிச்ச உடனே எல்லாமே காசு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு நாங்க மகளிர் அணிட்டாங்க. டாஸ்மார்க் என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு அழுகதான் சார் வருது. ஏன்னா எங்களுக்காக உழைக்க வந்தாரு. அப்படியே இருந்துடக்கூடாது. மக்களை காக்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. போனாலும் நாயன்றாங்க தேயன்றாங்க. கேரளாலையும் இந்த மாதிரி சிஎம் வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். 2 வீக்ஸ்ல வெள்ள அறிக்கை வரப்போகுது. அப்ப தெரியும் எல்லாமே. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் தானே நாங்க இது பண்ணிருக்கோம். மெயினா பெண்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு, மாற்றம் ஏற்படுத்துன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா மாற்றம் ஏற்படுத்துவாரு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். சிஎம் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இனிமேல் வர்ற எல்லா முதலமைச்சர்லயும் அன்னை மட்டும் தான் சிஎம் இருப்பாரு. அன்னை மட்டும் தான் ஆட்சி ஆளுவாரு. அன்னை மட்டும் தான் இனிமேல் எல்லாமே. சூப்பரா பேசினாரு எங்க தலைவர். பேசுறதுக்கு அப்படியே நாங்க மெய் மறந்து போய் கேட்டோம். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னும் இடைத்தேர்தல் நல்லபடியா அவர் ஜெயிச்சு வரணும் நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. கண்டிப்பா நல்லதுதான் செய்வார். இந்த 1 மாசத்துலயே நிறைய விஷயங்கள் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய நாங்க பாப்போம். நீங்களும் பாப்பீங்க. தேங்க்யூ. எங்களுக்கு வந்து ஒரு பிடிச்சிருந்ததுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னார் இல்லைங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அம்மா உணவத்தை திறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்க அண்ணனுக்கு. எங்க அண்ணன் சாப்பிடாம ரொம்ப இழைச்சு போயிருக்காரு. எங்க அண்ணன் கண்டிப்பா சாப்பிடணும். எங்க அண்ணன் போறப்ப ரொம்ப கவலையா இருக்கு. எங்க அண்ணன் ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க அண்ணன் சாப்பிடாம ரொம்ப இழைச்சு போயிட்டாரு. அவர் உடம்பையும் பாத்துக்கணும். அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதானே. என் பேர் அஞ்சலினே. அவர் உடம்பையும் அவசியமா பாத்துக்கணும். மக்களை பாக்குற சமயத்துல அவரோட உடம்பையும் நல்லபடியா பாத்துக்கணும், கவனிச்சுக்கணும். மக்களும் நாங்களும் பாத்துப்போம். இருந்தாலும் அவங்களோட இதுக்கு அவங்கதான் நீங்க பாத்துக்கணும். இதுதான் மக்களோட கருத்து. நீங்க தான் ரொம்ப ரொம்ப நல்ல மக்களுக்காக செய்ய வந்திருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது மனதார சொல்லி வாழ்த்துக்கிறோம். இது ஒருத்தரோட கருத்துக்களை கிடையாது. இந்த மக்கள் அடிப்படையோட மக்களோட கருத்துக்களும். ஆமாங்க, நான் நிச்சயம் அந்த விமர்சனம் சொன்னதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த மாதிரி போல்டா நானும் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இது மாதிரி மீடியால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் முதலமைச்சர் பாத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. இது அசைக்க முடியாத நம்பிக்கை, இது அசைக்க முடியாத வெற்றி. இது வந்து உலகத்துக்கே போய் சேரணும். அடுத்த சிஎம்ங்கிறது பிரதமரா ஆகணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். இது திருச்சியில இருந்து மகேஸ்வரி பேசுறேன், மலைக்கோட்டை. சார் நான் சொல்றதை விட இந்த குழந்தை சொல்லு சார். எல்லாமே நல்லா செய்யறாரு. இனிமேல் நல்லா செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடா இருக்கும். தேங்க்யூ. தியாஸ்ரீ. ஆமா சார், அவரோட வேலைக்கு தயவு செஞ்சு சாப்பிட சொல்லுங்க சார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு ஜூலிய கொஞ்சம் முதலமைச்சரா இருந்ததுனால அவருக்கு மக்களோட கருத்தை பார்த்து அவரு உடம்ப கவனிக்காம போயிட்டாரு. அதனாலதான் இப்ப பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளைனை விட மொத்தமா இருக்காரு. அப்படியே இருந்துடக்கூடாது. மக்களை காக்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க நல்லபடியா இருந்தாதான் மக்களை காக்க முடியும். மக்களை காக்குறேன்னு அவரே நம்ம இது பண்ண இழந்துடக்கூடாது. நிச்சயம் அவர் உடம்ப பார்த்துட்டு அவருக்காக நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். அது நம்ம எல்லாருமே தான் காரணம். குறிப்பிட்டது யாரையும் சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது நான் ஒருத்தரா தனியால சொல்ல முடியாது. மக்கள் அவர் குறை சொல்லியிருக்காருன்னா அது நடைமுறை இருக்கு. அதனால அவர் சொல்லியிருக்காரு. போட்டி இருக்கட்டும், ஆனா வர்றது ஜெயிக்கிறது டிவிக்கே தான். இது யாராலையும் அசைக்க முடியாது. இது யாராலையும் அசைக்கவும் முடியாது, யாராலும் மறுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இது இவங்க தான் டிவிக்கே தான். வேற ஒண்ணு இல்ல. இப்பதான் சிஎம் ஆகி திருச்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்க ஜெயிக்க வச்ச தொகுதிக்கு நண்டு திரைக்க வந்திருக்காங்க. தலைவர் சிறப்பா இருந்துச்சு ஸ்பீச். முன்னாடி ஒரு தலைவரா பார்த்தோம், இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரா பாக்குறோம். செம்மையா இருந்துச்சு ஸ்பீச். இன்னும் நல்லா செஞ்சிட்டு இருக்காரு தலைவர். இன்னும் நல்லா செய்வாரு. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. விமர்சனம் ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவரும் தீய சக்தியா இருக்கட்டும், மற்றும் பலரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தலைவர் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. வேற என்ன சொன்னாங்க? 6 மாசம் இல்லங்க, இன்னும் 60 வருஷம் அவர் தான் தலைவரே சிஎம் தமிழ்நாட்டுக்கு. மக்கள் எல்லாம் புரிஞ்சிருக்காங்க, தெளிவா இருக்காங்க. இப்ப லாஸ்ட் வீக் கூட ஜென்சி கிட்ஸ் போட்டு டிஎம்கே ஒரு இது பண்ணாங்க. சும்மா வெட்டு விலக நாடகத்துக்கு. இன்னும் அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 2 வீக்ஸ்ல வெள்ள அறிக்கை வரப்போகுது. அப்ப தெரியும் எல்லாமே. நிதியமைச்சர் சொல்லிட்டாரு. சார், எங்க உறுப்பினர்களா இருக்கக்கூடிய எங்களை அந்த தற்கொலைங்கிற வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்தி எங்களால தாங்கிக்கவே முடியல சார். அந்த என்ன தற்கொலைங்க ஜெயிச்சிட்டீங்க, என்ன ஆட்சி அமைச்சர போறீங்க அப்படிங்கிற செருப்படி கொடுத்த மாதிரி சார். டிஎம்கேக்கான செருப்படி கொடுத்த மாதிரி. தற்கொலைங்கிற எவனெல்லாம் வாயில தொடர்ந்து சொல்லலாம், அவனுக்குலாம் அவர் செருப்பாலே அடிச்ச மாதிரி பதில் சார். இது எங்க கட்சியில உழைச்சவங்க எல்லாருக்கும், இந்த மக்களுக்கும்
அவர் நேர்மையான எங்களுக்கு மனசார நன்றி சொல்றோம் சார். எங்களுக்காக அவர் ஆறுதல் கூற வந்திருக்காரு. நாங்க அவர் எங்களுக்கு நன்றி கூறணும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். அவரோட நன்றியை சொல்லும் போதே எங்களுக்கு அழுகதான் சார் வருது. ஏன்னா எங்களுக்காக உழைக்க வந்தார். எங்களுக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிற அவசியமே இல்லை சார். கட்டாயமா எங்களுக்கு நல்ல சில நம்பிக்கை தமிழ்நாடு மக்கள் அனைவருக்குமே இருக்கு. அவர் எதிர்பார்த்து இந்த நன்றியை எதிர்பார்த்து இந்த மக்கள் இல்ல சார். அவர் செய்வாரு. அவர் வார்த்தையை என்னைக்குமே தவற விட மாட்டார் சார். அந்த நம்பிக்கை இந்த தமிழ்நாடு மக்கள் இல்ல, கேரளாவில் எல்லா மக்களுக்கும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு செஞ்சிருப்பாரு. அதை ஒரு நாள் இந்த தமிழ்நாடு மக்கள் டிஎம்கே பார்க்க தான் சார் போகுது கட்டாயமா. இங்க இந்த ஒரு மாசத்திலே நீங்க பாத்துருக்கலாமா எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறாருன்னு, அதுக்கு எவ்வளவு ஆறுதல் வந்திருக்குன்னு. மக்கள் கேட்டது என்ன, நாங்கெல்லாம் அரசியல் கட்சியில இறங்கி வேட்பாளரா போகும்போது நீங்க முதல்ல எங்களுக்கு நீங்க அந்த டாஸ்மார்க் என்ன பண்ண போறீங்க, லேடிஸ்கிட்ட தான் நாங்க லேடிஸ் போவோம், டாஸ்மார்க் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. எல்லார் வாயிலையும் சாணி அடிச்ச மாதிரி சார் டாஸ்மார்க் எவ்வளவு முக்கியமானதை பண்ணிருக்காரு. அதுவே பெண்களுக்கு முதல் அந்த செஞ்சுட்டாவே வீட்டுல நிம்மதி பரவியும் சார். இப்ப அந்த நம்பிக்கை லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்திருக்கு சார். தமிழ்நாடு முதல்வருக்கும் நீங்க கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார். இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் மூடிருச்சு, அதே மாதிரி எங்க கேரளாலையும் இந்த மாதிரி சிஎம் வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். இது மாதிரி சிஎம் கிடைக்கிறதுக்கு நீ தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டரா வரணும்னு ஆசைப்படுறேன். விஜய் அண்ணாவுக்கு ஒரு மெசேஜ், நீங்க கண்டிப்பா கேரளால இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான டிவிக்கே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எங்களுக்கு பண்ணி தரணும். நான் கேரளால டிவிக்கே வெல்ஃபேர் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ உலக பட்டினி தினத்தில பண்ணி ரோகம் முழுக பிரச்சாரம் ஆயிடுச்சு, வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ நான் எடுத்து பண்ணது. அப்ப விஜய் அண்ணாவுக்கு சொல்றேன், நல்லா விஜயனா சொல்லியிருக்கேன், நீங்க யாரையும் பார்க்காதீங்க, நீங்க மக்களுக்காக பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பின்னாடி இருந்து எவ்வளவு குத்து போட்டாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளவு அவதூறு பேசினாலும் நீங்க எதையும் யோசிக்காதீங்க, மக்களுக்காக நல்லது செய்யணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. என்னையும் தற்குறின்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் கேரளால இருந்து இங்க எதுக்கு போறேன், இவளுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். விஜய் அண்ணாவோட தீவிர ரசிகர், அவருக்கான எல்லா சப்போர்ட்டும் எங்க சார்பா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் 15வது வார்டுல இருந்து பேசுறேன். நாங்க மகளிர் அணின்னு எங்களை சொல்லி ஃபர்ஸ்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கும் போது மகளிர் அணின்னு சொல்லி சேர்த்தாங்க. இப்ப தளபதி ஜெயிச்ச உடனே எல்லாமே காசு கொண்டுட்டு கொடுத்துட்டு நாங்க மகளிர் அணின்னு இருக்காங்க. நாங்க ஒரு 11 பேர் உழைச்சிருக்கோம். ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பம். சவுக்கத்துக்கு அவர் கூட இருந்து நடிச்சிருக்கோம். இப்ப ரொம்ப எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நாங்க போனாலும் நாயன்றாங்க, பேயன்றாங்க. நாங்க அப்படிதான் ஓட்டு கேட்டோம். நாங்க தளபதி ஆட்சி அமைச்ச உடனே நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. ஆனா இப்ப பணம் மறந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஓட்டு கேட்கும் போது 200 ரூபா கொடுத்துதான் ஓட்டு கேட்பாங்க. எங்க அண்ணன் வந்தோடனே 2000 ரூபா கொடுத்தாங்க, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. நாங்க டிவிகேல ஓட்டு கேட்க போறோன்ட்டு நாங்க ஓட்டு கேட்க போனா எச்சி துப்புவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி எங்க தளபதி ஜெயிக்க வச்சுட்டோம். இப்ப நல்லா இருக்கு. ஒயின் ஷாப்பை முடிட்டாங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப என்ன அடிச்சிட்டு ரொம்ப இருந்தாங்க. இப்ப எல்லாம் என் குடும்பம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நல்லா இருக்கும். என் பிள்ளைங்க படிப்பு ரொம்ப இதை படிக்க விடாம அன்பு இல்லைன்னு நாங்க போய் டைரக்டா அவர்கிட்ட கேட்டோம், அண்ணன் என் பையன் படிக்கிற பையன் இப்படி வீணாக்கிட்டீங்கன்னு. எல்லாமே ரொம்ப இதா பண்ணாங்க. இப்ப அண்ணன் வந்துட்டாரு. இனிமே நாங்க போய் தளபதி கிட்ட கேட்டு ஜெயிச்சு. இது ஒரு நல்ல மாற்றத்துக்காண்டி வரவேற்பு தான். மக்கள் ஒரு மாற்றம் வேணும் தான் அவரை உட்கார வச்சிருக்கோம். இப்ப எப்படி செஞ்சிட்டு இருக்காங்களோ அதை வரப்போற நாட்களும் அவர் செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா அவர் செய்வாரு. மக்கள் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நாங்க கேட்கிறோம். ஏன்னா வந்தவங்க எல்லாமே 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க நடைமுறைக்கே வந்தாங்க. ஆனா இவர் 20 நாள்ல 10 நாள்ல நல்லா பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் இவரை கொஞ்சம் இது ட்ரிகர் பண்ணாம இவர் யோசிக்க விட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோங்கிறதுக்கு இவருக்கு டைம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இதை நாங்க எல்லாருமே வரவே இருக்கிறோம். இது கண்டிப்பா விமர்சனங்கள் யாருக்கு வரல, உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம். பதில் சொல்லியிருக்காரு, அதுக்கே நம்ம பெருமை பண்ண. ஏன்னா இவ்வளவு நீங்க ஒரு சைடு தாக்குறீங்க, அவங்க ஒரு சைடு, 4 பக்கமும் ஒரு சைடு தாக்குறப்ப அந்த மனுஷன் நின்னு நிதானமா அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். உங்களால முடியுமா, என்னால முடியுமா? நானே ஒரு 2 விஷயத்துல ட்ரிகர் ஆயிருவேன், நீ என்ன இப்படி பேசுற அப்படின்போம். ஆனா அவர் நின்னு யோசனை பண்ணி நிதானமா செய்யறாரு பாத்தீங்களா, அதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும், பெருமைப்பட்டுக்கணும். கண்டிப்பா அவர் செய்வாரு, இதுக்கு மேலையும் செய்வாரு, சொன்னதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. நாங்க கண்டிப்பா அதை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா பண்ணுவாரு அவரு.